இங்கு சக்தி கேண்டீனில் அவர்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மாலை வேலை முடிந்து மூவருமே அவர்களுடைய ஹாஸ்டலுக்கு சென்றார்கள். ஹாஸ்டலில் உள்ளே சென்று அவர்களுடைய ரூமை திறந்து அவர்களுடைய கட்டிலில் போய் அப்படியே அமர்ந்தார்கள். அக்கா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. கஷ்டமே தெரியல. நான் கூட எப்படியோ கஷ்டமா இருக்குமோன்னு நான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்லக்கா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சக்தி சொல்லவும், என்ன கயல், நீ எதுவுமே சொல்லாம இருக்க? அக்கா, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிடுவதற்கு எவ்வளோ ஐட்டம் இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் என்று சொல்லவும், சரியான சாப்பாடு முட்டடி, நீ சாப்பாடை பார்த்தா உனக்கு போதுமே என்று சொல்லவும், சக்தி, சாப்பிட எல்லாம் கண்ணு வைக்காத, எனக்கு சாப்பிடுறதுனா ரொம்ப இஷ்டம், நீ வேணா சாப்பிடு என்று சொல்லவும், உன்ன மாதிரி யாருமே சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடு முட்டை, சரிவா, கை கால் மூஞ்ச கழுவிட்டு நம்மளுடைய துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே சிரித்து பேசிக்கொண்டு அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சக்தி, நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கால் பண்ணவே இல்லை, அங்க எல்லாருமே தவிச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு ஃபோன் பண்ணி பேசலாமா? சரி, நீ உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசு, நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு அவள் பால்கனிக்கு சென்று அங்கு ரகுராமனுக்கு போன் செய்தாள். அப்பா, நல்லா இருக்கீங்களா? நான் இங்க நல்லபடியா வந்து சேர்ந்துட்டேன். காலையில கொஞ்சம் வேலையா இருந்ததுனால தான் என்னால போன் பண்ண முடியல. நான் போய் வேலையில சேர்ந்துட்டேன்ப்பா. நல்ல வேலை, நம்ம கோமதி அக்கா என்ன நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கஷ்டமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நாங்க தங்குறதுக்கும் எங்களுக்கு ஹாஸ்டலும் அவங்க பார்த்து கொடுத்துட்டாங்க. நாங்க இங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கோம் என்று சக்தி சொல்லவும், அப்படியாமா, நீ சென்னைக்கு போனியே, தெரியாத ஊருக்கு போனியே, என்ன பண்றியோ ஏது பண்றியோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். உங்க அம்மா பேசுறாளாம், இரு கொடுக்கிறேன் என்று சொல்லவும், சக்திமா, எப்படி இருக்க? அங்க உனக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சா? எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? உனக்கு நல்லா இருந்தா பாரு சக்தி, இல்லாட்டினா நீ ஊருக்கு வந்துருமா என்று சொல்லவும், அம்மா, இங்க நான் நல்லாதாம்மா இருக்கேன், எந்த குறையும் இல்ல. அக்கா எப்படி இருக்கா என்று கேட்கவும், இந்த கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் என்று அவள் சொல்லவும், சக்தி, நீ போனதுமே எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா என்று ஸ்வேதா சொல்லவும், ஒரு 2 நாளைக்கு அப்படிதான்க்கா இருக்கும், போக போக பழகிடும், சரியா? நாங்க நைட் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு தூக்கமே தெரியல. இன்னைக்கு நைட்டு படுத்தாதான் எப்படின்னு தெரியும். சரி, நீ அம்மாவையும் அப்பாவையும் பத்திரமா பாத்துக்கோ. நான் நாளைக்கு வேலை முடிச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு சக்தி போனை வைத்தாள். சக்தி போனை வைத்த பிறகு ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு அப்படியே இரவு உணவை சாப்பிட்டு விட்டு உறங்கினார்கள். இங்கு சக்தி அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசிவிட்டு வந்து கயலிடம் கேட்டாள், என்ன கயல், அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் பேசிட்டியா என்று அவள் கேட்கவும், நான் பேசிட்டேன் கயல், உன்னதான் அம்மாவும் அப்பாவும் கேட்டாங்க. நீ போன் பேசிட்டு இருக்கேன்னு சொன்னேன், அதனால சரி அப்புறமா பேசுறேன்னு அம்மா சொல்லிட்டு வச்சிட்டாங்க. கொஞ்சம் கவலைப்பட்டாங்க, வேலையெல்லாம் கஷ்டமா இருக்கான்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் கஷ்டம் இல்லம்மா, இங்க எங்களுக்கு நல்லா சூப்பரா ஈஸியா தான் இருக்கு, எந்த கவலையும் இல்லை, நாங்க இங்க சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன சக்தி என்று சொல்லவும், நானும் அதே தான் கையில் சொன்னேன். அம்மாவும் அப்பாவும் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் போன் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா என்று சக்தி சொல்லவும், சரி சக்தி, நைட்டுக்கு நம்ம சாப்பாடு கீழே தான் போய் சாப்பிடணுமா என்று அவள் கேட்கவும், இல்ல, மேடம்க்கு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து மேல கொடுப்பாங்க. காலையில போய் கேன்டீன்ல தானே சாப்பிட்டோம், அதே மாதிரிதான் இப்பவும் சாப்பிடணும். சரி வா போகலாம் என்று சொல்லிவிட்டு
அவர்கள் இரவு உடையை மாற்றிவிட்டு அவர்கள் கீழே சென்றார்கள். அங்கு அந்த ஹாஸ்டலின் வார்டன் சக்தியை பார்த்து, என்னம்மா சக்தி, வேலையெல்லாம் பிடிச்சிருச்சா உனக்கு என்று கேட்கவும், ஆமா, எனக்கு வேலை ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை தான், எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லவும், சரிம்மா, உங்களுடைய ப்ரூஃப் கேட்டிருந்தனே எடுத்து வச்சிருக்கீங்களா என்று கேட்கவும், எல்லாம் வச்சிருக்கேன் மேடம், நான் காலையில கொண்டாந்து தரேன் என்று சொல்லவும், சரிம்மா போய் சாப்பிடுங்க என்று சொல்லவும், அவர்கள் கேன்டீனுக்கு சென்று 3 பேரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சக்தி, என்ன ஏதோ சிந்தனை பண்ணி கொண்டே இருக்கிறாய் என்று கேட்கவும், இல்ல, இன்னைக்கு அந்த சாரு ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க கவனிச்சிங்களாக்கா என்று கேட்கவும், என்ன சக்தி, என்ன சொன்னாரு, எந்த சாரு என்று கோமதி கேட்கவும், நம்ம மேனேஜர் சார் தான் என்று அவள் சொல்லவும், நம்ம மேனேஜரா, நம்ம மேனேஜர் என்ன சொன்னாரு என்று கேட்கவும், அதாக்கா, நம்ம சாரோட பையனுக்கு பெண்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொன்னாரு, அப்புறம் எப்படி அக்கா நம்ம ஆபீஸ்ல இவ்வளோ பேரு வேலை செய்யறாங்க, அப்ப அவர் எல்லாரையும் நிப்பாட்டிடுவாரா என்று சொல்லவும், என்ன சக்தி இப்படி பேசுற, அவருக்கு பெண்களை பிடிக்காததுதான், அதுக்காக நம்ம வேலையை நிப்பாட்டி நம்ம வயிற்றுல அடிக்கிற அளவுக்கு அவரு மோசமானவர் எல்லாம் இருக்க மாட்டாரு, அவரு அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரு, நான் போய் அவருக்கு காப்பி கொடுத்தப்ப கூட அவரு எதுவுமே பேசல, காப்பியை குடிச்சிட்டு நன்றி சொல்லிட்டு தானே போனாரு. இல்லக்கா, எனக்கு மனசுல ஏதோ ஒரு சந்தேகம், அதான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க அவரை பாத்தீங்களா, நான் அவரை பார்க்கவே இல்லை என்று அவள் சொல்லவும், ஏன் சக்தி கவலைப்படுற, நாளைக்கு நம்ம அந்த ஆபீஸுக்கு தான் போக போறோம், நாளைக்கு பாத்துக்கோ என்று அவள் சொல்லவும், அதுவும் சரிதான், நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் மூவரும் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு வருண் டைனிங் டேபிள் சாப்பிட வரவுமே நாராயணன் அறையை விட்டு வெளியே வந்தார். அப்பா, என்ன நீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஈவினிங்ல இருந்து ஏதோ சிந்தனையிலேயே இருக்கீங்க என்று சொல்லவும், ஒன்னும் இல்லப்பா, நான் எப்பொழுது போலதான் இருக்கேன் என்று சொல்லவும், இல்லையே, உங்களுடைய ஃபேஸ பார்த்தா நீங்க எப்பொழுதும் போல இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விஷயத்த ஆழமா சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று வருண் கேட்கவும், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா என்று நாராயணன் சமாளித்தார். ஆமா, என்னம்மா, அப்பா எதை பத்தி யோசிச்சு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று வருண் கேட்கவும், அவர் இன்னைக்கு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு சொன்னாரு இல்ல, அந்த பொண்ணை பத்தி தான் உங்க அப்பா யோசிச்சுட்டே இருக்காரு, அந்த பொண்ணு பேசுறது பழகுறது அடுத்தவங்க கிட்ட பழகுற விதம் எல்லாமே உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு, அந்த பொண்ணை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்காரு, இவ்வளோ அழகான பொண்ணு வறுமைக்காக இவ்வளோ தூரத்துல இருந்து வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு என்று சொல்லவும், உடனே வருண், அப்பா, என்னைக்குமே ஒரு பொண்ணை நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க, அவங்க பேசுறத வச்சு அவங்க நம்ம கிட்ட பழகுவத வச்சு அவங்க நல்லவங்கன்னு நீங்க நினைச்சிடாதீங்கப்பா, போக போக தான் அவங்களுடைய சுபரூபத்தை காமிப்பாங்க, நீங்க எதுக்கும் கொஞ்சம் அந்த பொண்ணு கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, பேசி பேசி கவுக்குறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க என்று சொல்லவும், உடனே நாராயணன், டேய், நான் ஈவினிங் சொன்ன மாதிரி தான், நீ ஒரு பொண்ணுகிட்ட பேசி பழகுனது, அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு போனதை வச்சு நீ எல்லா பொண்ணையும் நீ தப்பா நினைக்கிறடா, ஆனா நான் பார்த்த இந்த சக்தி பொண்ணு அப்படி கிடையாது, அது கண்ணை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு தெரியுமா என்று சொல்லவும், என்னப்பா, அங்க மேனேஜர் போனா அந்த பொண்ணை பத்தி அவ்வளோ பெருமையா பேசுறாரு, நீங்க வீட்டுக்கு வந்தா அந்த பொண்ணை பத்தி அவ்வளோ பெருமையா பேசுறீங்க, அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் என்று வருண் சொல்லவும், நாளைக்கு கேண்டீனுக்கு போ, அங்கதான் அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்டு இருக்கோம், சக்தி யாருன்னு சொல்லி கேளு, அவங்களே காமிப்பாங்க,
பாரு, அப்புறமா அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமா உன் மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்லு என்று அப்பா சொல்லவும், அப்பா, நீங்க எதுவும் பிளான் பண்ணலையே என்று அவன் கேட்டான். டேய், நான் என்ன பிளான் பண்ண போறேன் என்று அவர் கேட்கவும், இல்ல, நீங்க என்ன போய் பாரு பாருன்னு சொல்றத பார்க்கையில என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்க ஏதோ பொண்ணு பார்க்குற மாதிரி போய் போய் என்ன பார்க்க சொல்றீங்க என்று சொல்லவும், உடனே சுமதியும் நாராயணனும் சிரித்துக்கொண்டே, அப்படி கூட வச்சுக்கோ, பொண்ணை பார்க்குற மாதிரியே அந்த பொண்ணை பார்க்க போ என்று அவர்கள் சொல்லவும், என்னம்மா, நீங்களும் அப்பா கூட சேர்ந்து கிண்டல் பண்றீங்களா என்று அவன் கேட்கவும், அப்படி இல்லடா என்று சொல்லிவிட்டு சுமதி சிரித்து கொண்டிருந்தாள். உடனே நாராயணன் மனதில் நினைத்தான், அப்படியே அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சா நான் சந்தோஷமா அந்த பொண்ணை என் வீட்டு மருமகளா எடுத்துப்பேன்டா. ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணு தான் உன் வாழ்க்கையில வரணும். பணக்கார வீட்டு பொண்ணுங்க எல்லாம் உன் வாழ்க்கையில வந்தா நீ எப்பொழுதும் போல இதே சந்தேகமா தான் இருப்ப. இந்த மாதிரி ஏழை வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா அவ எப்பவுமே நம்ம காலை சுத்தி கிடப்பா, உன்னையும் பாசமா பாத்துப்பா, நம்ம வீட்டுக்கும் நல்ல மருமகளா இருப்பா. எனக்கு என்னமோ என் மனசுல அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா என்னங்கிற மாதிரி தோணுது. நீ போய் சக்திய பாரு, பார்த்ததுக்கு அப்புறமா உன் மனசுக்கு என்ன தோணுதுன்னு நீ என்ன சொல்ல வரங்கிறத நான் பாக்குறேன் என்று அவர் மனசுக்குள் நினைத்து கொண்டு, என்னப்பா, மறுபடியும் அதே சிந்தனைக்கே போயிட்டீங்களா என்று கேட்கவும், இல்லடா, நம்ம ஃபேக்டரி பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நிறைய விசேஷ காலம் வருது, எல்லாருக்கும் போனஸ் அது இதுன்னு கொடுக்கணும், அத பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, நீ சாப்பிடு என்று சொல்லி அப்படியே மூவரும் இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய அறைக்கு சென்ற பிறகு வருண் ஏதோ ஒரு புக்கை படித்து கொண்டிருந்தான். படித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பா சொன்ன விஷயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது. யார் இந்த சக்தி? அவ்வளோ நல்ல பொண்ணா? எல்லாருமே அவளை பத்தி பேசுறாங்க. வந்த ஒரு நாள்லயே எல்லாரையுமே இப்படி பேச வச்சிருக்கானா? அவ நல்லவளா இருப்பாளா, இல்ல நம்ம காதலிச்ச அந்த சாகித்யா மாதிரி இவளும் கெட்டவளா இருப்பாளா என்று மனதுக்குள் நினைக்கவும், அப்பா சொல்ற மாதிரி அந்த சாகித்யா மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா சொல்றது உண்மைதான். ஒரு பொண்ணு கூட பழகிட்டு நம்ம எல்லா பொண்ணையும் நம்ம தப்பா சொல்லக்கூடாது இல்ல. நான் ஏன் இப்படி ஒரு முட்டாளா இருக்கிறேன்? ஒரு பொண்ணுக்காக நான் ஏன் எல்லாரையும் வெறுக்கிறேன் என்று தன்னைத்தானே அவன் கேள்வி கேட்டுக்கொண்டான். உடனே அவனுடைய மனசாட்சி முன்னே வந்து நின்று, என்னடா வருண், இப்ப எல்லாம் நீயே நிறைய கேள்வி கேட்டுக்கிற போற என்று அவர் கேட்கவும், ஏய், நீ எதுக்கு இப்ப வந்து என் முன்னாடி நின்னுட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், இல்ல, உன்னை ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா, ஆனா அதை விட்டுட்டு இன்னமும் நீ வெளிவரல, ஆனா உன் மனச இன்னொரு பொண்ண பத்தி நினைக்குதே, அதுதான், அது என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்று சொல்லவும், நீ கேட்டா நான் உன்கிட்ட சொல்லணுமா என்று அவன் கேட்கவும், நான் கேட்டா நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும், ஏன்னா நான் உன்னோட மனசாட்சி, அது தெரியுமா உனக்கு என்று கேட்கவும், மனசாட்சியாக இருந்தா உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிடணுமா என்று அவன் கேட்கவும், உடனே அந்த மனசாட்சி சிரித்து கொண்டு, நேற்று வரைக்கும் பெண்களை பார்த்தாலே பிடிக்காமல் வெறுத்து போனவன், இன்னைக்கு ஒரு 2 பேரு ஒரு பொண்ணை பத்தி சொல்லவுமே உன் மனசு அந்த பொண்ணை பார்க்கணும்னு துடிக்குது இல்ல, இதுதான் உன்னுடைய இயல்பான குணம் என்று அது சொல்லவும், இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கு புரியலையா? நீ அந்த சாகித்யாவை முழுசா மறந்துட்டேன்னு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அதனால அந்த விஷயத்த தூக்கி போட்டுட்டு உன்னுடைய மனசை மாத்திக்கிட்டு உங்க அப்பா அம்மா ஆசைக்கு இணங்க நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க என்று சொல்லவும், ஏய், இத சொல்லவா நீ வந்த என்று அவன் கேட்கவும், இது சொல்றதுக்கும் நீ அந்த பொண்ணை போய் பாருன்னு சொல்றதுக்காகத்தான் வந்தேன் என்று சொல்லவும், திடீரென்று அந்த மனசாட்சி மறையவுமே வருண் சுய நினைவுக்கு வந்தான். எதுக்கு நம்மளுக்கு இப்படியெல்லாம் தோணுது? நம்மளுடைய மனசாட்சி வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுது என்று சொல்லி நினைத்து கொண்டு அவன் ஒரே சிந்தனையில் இருந்துவிட்டு
அன்று இரவு அவன் ஏதோ ஒரு நினைப்பில் அன்று உறங்கினான். அடுத்த நாள் காலை பொழுது அனைவருக்குமே இனிமையாகவே விடிந்தது. சக்தி காலையில் எழுந்து குளித்து முடித்து அவள் வேலைக்கு கிளம்பலாம் என்று அவள் தயாராகி கொண்டிருந்தாள். அப்பொழுது கோமதி, சக்திமா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பேங்க் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கு. உனக்கு நம்ம ஆபீஸ் எங்க இருக்கணும் தெரியல, நீ பார்த்து 2 பேரும் போயிருவீங்களா என்று கோமதி கேட்கவும், உடனே கையல், அச்சச்சோ அக்கா, என்னக்கா எங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க என்று கையல் கேட்கவும், உடனே சக்தி, அக்கா நீங்க போயிட்டு வாங்க, நானும் கையலும் போய்க்கிறோம் என்று அவள் சொல்லவும், அவர்கள் இருவரும் ரெடியாகி விட்டு கீழே காலை உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அந்த ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். அவர்கள் கொஞ்ச தூரம் நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது கையல் அவளிடம் கேட்டாள், ஏன் சக்தி, இந்த சென்னைக்கு வந்து நம்ம ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளாட்டியும் உனக்கு அந்த கம்பெனிக்கு போற வழி தெரிஞ்சிருச்சா என்று அவள் கேட்கவும், தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், அதுக்காக நம்ம அப்படியே இருந்துக்குவோமா என்று சக்தி கேட்கவும், என்னமோ இங்க எந்த பஸ் ஏறுவது எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடி, நீ தான் என்ன பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போகணும் என்று கையல் சொல்லவும், உடனே சக்தி, நாம் இருக்க பயமேன் என்று அவளிடம் சொல்லவும், ஏதோ சாமியார் மாதிரி பேசுற, சரி என்ன நீ பார்த்து கூட்டிட்டு போனா போதும் என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் பஸ் ஸ்டாண்டை சென்றடைந்தார்கள். பஸ் ஸ்டாண்ட் சென்றடையுமே நேற்று கோமதி அக்கா இந்த பஸ்ல ஏற சொன்னாலும் அந்த பஸ்ஸில் அவர்கள் ஏறி அமர்ந்து அவர்கள் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பஸ்ஸில் போய்கொண்டிருக்கும் பொழுது கையல் சக்தியிடம், சக்தி உன்கிட்ட ஒன்னு கேட்கவா என்று சொல்லவும், என்ன கையல், என்ன கேட்க போற என்று சொல்லவும், இல்ல நம்ம சாரோட பையனை நீ பாத்தியாடி என்று கேட்கவும், நான் எங்க பார்த்தேன், நான் பார்க்கவே இல்லை என்று அவள் சொன்னாள். நானும் பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா பார்க்க முடியல, அவருக்கு எதுக்காக பொண்ணை பிடிக்காதுன்னு சொல்றாங்க, நம்ம எல்லாம் பார்த்தா நம்ம கிட்ட பேசுவாரா என்று கேட்கவும், தெரியல, அவர் பேசுனா என்ன பேசாட்டினா என்ன, நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யல, அவருடைய கேன்டீன்ல தான் வேலை செய்கிறோம், அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது என்று சொல்லவும், அப்படி இருந்தா சந்தோஷம்தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் கேன்டீனுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். கையல், இந்த இடத்தில் தான் இறங்கணும், இறங்கு, நம்ம ஆபீஸ் வந்துடும் என்று சொல்லி அங்கு இறங்கி அவர்கள் அந்த ஆபீஸுக்கு நுழைவதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். அப்பொழுது வருண் வண்டி அந்த வழியாக வரவும் அந்த வண்டியின் சத்தத்தை கேட்கவுமே அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. யாருடி இப்படி ஒரு சத்தத்தை கொடுத்துட்டு போறாங்க, கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் என்று சொல்லவும், தெரியல, யாராவது முக்கியமானவங்களா இருப்பாங்க, அதனாலதான் இப்படி சவுண்டு கொடுத்துட்டு போறாங்க என்று சொல்லவும், உடனே வெளியில் நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி அந்த ஆரன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து விடுவதற்கு ரெடியாக இருந்தார். செக்யூரிட்டியும் அந்த கதவை திறப்பதற்கு ரெடியாக இருக்காரு, கொஞ்சம் இரு, அது யாருன்னு பார்க்கலாம் என்று இருவரும் நின்று பார்க்கும்போது அப்பொழுதுதான் வருண் அந்த காரை விட்டு கீழே இறங்கினான். அவனை பார்க்கவுமே சக்திக்கு இது யாரு என்று கேள்வி கேட்பது போல ஆனது. அவனை பார்க்கவும் அவள் அப்படியே திகைத்து போய் நின்றாள். யாருடி இது, இவ்ளோ அழகா ஸ்மார்ட்டா இருக்காரு என்று கையல் கேட்கவும், நானும் உங்கூட தானே இருக்கேன், எனக்கு யாருன்னு தெரியும், தெரியல, நம்ம ஆபீஸ்குள்ளதான் போறாரு, ஒருவேளை இவர்தான் அந்த சாரோட பையனா இருக்குமோ என்று அவள் உள்மனதில் நினைத்தாலே தவிர அதை அவள் கையலிடம் சொல்லவில்லை. என்னது சக்தி, என்ன அப்படியே அவரே பார்த்துட்டே இருக்க என்று கேட்கவும், தெரியலடி, சரி வா, யாரா இருந்தா என்ன, நம்ம வேலையை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், நம்ம உள்ள போகலாம் என்று சொல்லவும், அப்பொழுது அவர்கள் உள்ளே செல்வதற்கு முற்படும் போது வருண் ரிசப்ஷனில் நின்று கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் தன்னுடைய கைகளை ஆட்டிக்கொண்டு அவர்கள் உள்ளே செல்லவும், அப்பொழுது அங்கே HR பெண் சக்தி என்று கூப்பிட்டாள். சக்தி என்று அந்த HR பெண் கூப்பிடவுமே வருண், சக்தியா என்று அவன் திரும்பி சக்தியை கீழிருந்து மேல் வரை பார்த்தான். சக்தியை பார்த்து அவனுக்கு என்னமோ போலாகி அவளையே அவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது சக்தி அழகாக
ப்ளூ கலர் சுடிதார் போட்டுக்கொண்டு அந்த ஹெச்ஆர் பெண்ணிடம், என்ன மேடம் என்று அவள் கேட்கவும், நீங்க நேற்று தானே ஆபீஸ்ல ஜாயின் பண்ணினீங்க, நீங்க டெய்லியும் இங்க வந்து கைரேகை வச்சுதான் போகணும், உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், நாளையிலிருந்து நீங்க வச்சுட்டு போங்க என்று சொல்லவும், அப்படிங்களா, எப்படி வைக்கணும் என்று சொல்லி அந்த ஹெச்ஆர் பெண் அவர்களுக்கு கைரேகை வைப்பதற்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்பொழுது வருண் சக்தியை அவன் முதலில் பார்க்கவுமே அவன் அப்படியே வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தான். அப்பா சொன்ன சக்தி இந்த பொண்ணாதான் இருக்குமா, நேத்து தான் ஜாயின் பண்ணாங்கன்னு ஹெச்ஆர்ல சொல்றாங்க, அப்ப இந்த பொண்ணாதான் இருக்கும், இந்த பொண்ணையா அப்பா அவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தாரு என்று அவன் நினைத்து கொண்டு உடனே அவனுடைய மனசாட்சி உள்ளிருந்து பேச ஆரம்பித்தது. என்னடா பாத்துட்டியா சக்திய, இதுதான் சக்தி, பாத்துக்கோ நல்லா என்று சொல்லவும், ஏய் நீ எதுக்கு இப்ப வந்து எனக்கு தெரியாதா, நான் பாக்குறதுக்கு நீ வந்து சொல்லிதான் பாக்கணுமா என்று அவன் கேட்கவும், நீ தான் பார்க்க மாட்டியே, பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவியே, அதனாலதான் உன்னை ஞாபகப்படுத்தி போவதற்கு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்று அது சொல்லவும், ஒன்னு நீ செய்ய வேண்டாம், நீ போ, நான் பார்த்துட்டு இருக்கேன் என்று அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு சக்தியை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். உடனே கைரேகை வைத்து முடிந்த உடனே, ஷட் சக்தி, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என்று சொல்லவும் அவள் துள்ளி குதித்து கொண்டு அவள் கேன்டீனின் உள்ளே சென்றாள். இதை பார்த்து கொண்டிருந்த வருணுக்கு, சின்ன பிள்ளையாட்டம் எவ்வளவு ஜாலியா போறாங்க இல்ல, அப்பா சொன்னது சரிதான் என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு, சரி நம்ம வேலையை போய் பார்க்கலாம் என்று அவனுடைய கேபினுக்குள் சென்று விட்டான். அவனுடைய கேபினுக்குள் செல்லவுமே அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நினைப்பு எல்லாமே சக்தியை பற்றியே இருந்தது. அப்பா ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல எனக்கு ஏன் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தோணுது, இத்தனை நாளா பெண்களை பார்த்தாலே வெறுப்பா இருந்த எனக்கு எதுக்கு அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகணும், நான் ஏன் அந்த பொண்ணை பத்தி நினைக்கணும் என்று அவன் அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தான். இதுக்கு மேல அந்த பொண்ணை பத்தி நினைச்சோம்னா நம்மளுடைய வேலை தான் கெடும், நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி அவன் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு லைட்டாக தலைவலிப்பது போல இருந்தது. சரி நம்ம போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரலாம், நம்ம பியூன் கிட்ட கேட்டா அவன் கொண்டாந்து தரதுக்கு நம்மளே போய் குடிச்சிட்டு வந்துடலாம் என்று சொல்லி அவன் கேன்டீனுக்கு சென்றான். கேன்டீனுக்கு சென்று அங்கு போய் அமரவுமே அங்கு கோமதியும் வந்து விட்டாள். அக்கா யாரோ வந்து உட்கார்ந்துருக்காங்க, நம்ம நம்ம என்ன வேணும்னு கேட்கட்டுமா என்று அவள் சொல்லவும் உடனே கோமதி திரும்பி பார்க்கவும், சக்தி இதுதான் நம்ம சாரோட பையன் வருண் என்று சொல்லவும், என்னது வருணா, வருண் சாரா என்று அவனை பார்க்கவுமே அவளுக்கு காலையில் காரில் வந்து இறங்கியவர் போலவே இருக்கும் என்று அவள் நினைத்தாள். இவர்தான் காலையில கார்ல வந்து இறங்கினாரா, அப்ப இவர்தான் சாரோட பையனா என்று அவள் கேட்கவும், ஆமாம் என்று கோமதி சொன்னாள். சரி நீ போய் என்ன வேணும்னு கேளு, நான் இப்பதானே வந்தேன், நான் போய் யூனிஃபார்ம் எல்லாம் மாட்டிட்டு வரேன் என்று சொல்லவும் அவள் வருணின் அருகில் போய் நின்று அவள் தயக்கமாக, சார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கவும் அங்கு மறுபடியும் சக்தியை பார்க்கவுமே அவனுக்கு என்னமோ போலாகிவிட்டது. சக்தி வருவதை பார்க்கவும் அவன் வருண் சக்தியை பார்க்கவும் இப்படியே இருவரும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். உடனே சக்தி, சார் உங்களுக்கு என்ன வேணும் சார், காஃபி டீ ஜூஸ் என்ன வேணும் என்று கேட்கவும் உடனே அவன் சமநிலைக்கு வந்து, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க என்று அவன் கேட்டான். உடனே தன் நிலை அறிந்த சக்தி உடனே சென்று அவனுக்கு ஒரு காப்பியை கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த காப்பியை குடித்து கொண்டே சக்தியை அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவள் அவளுடைய வேலையை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது கயல், சக்தி அங்க பாரேன், அவரையே உன்னையே பார்த்துட்டு இருக்காரு, நானும் அப்ப இருந்து பாக்குறேன், உன்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்து கொண்டே இருக்காரு, ஒருவேளை நம்ம கிராமத்திலிருந்து வந்திருக்கோன்னு சொல்லி பாக்குறாரா இல்ல வேற எதுக்கு பாக்குறாரு என்று அவள் கேட்கவும், தெரியல, அவர் எதுக்கு பார்த்தா என்ன,
அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போகட்டும், நீ ஏன் அந்த கண்டுக்கிற, நம்ம வேலை நம்ம பார்ப்போம் என்று சொல்லவும் உடனே வருண் காப்பியை குடித்துவிட்டு சக்தி என்று கூப்பிட்டான். இவள் உடனே இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறாரு என்று சொல்லவும் அங்கு வந்து சக்தி, சொல்லுங்க சார் என்று அவள் கேட்டாள். நீங்க தான் சக்தியா என்று அவன் கேட்கவும், ஆமா, என்னுடைய பெயர்தான் சக்தி என்று அவள் சொன்னாள். ஓகே என்று சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான். இவளுக்கு ஒரே குழப்பமாக போய்விட்டது. எதுக்காக என்ன கூப்பிட்டாரு, எதுக்காக என்னுடைய பெயரை கேட்டாரு, சக்தியான்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, எதுவுமே சொல்லாம. என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும் என்று அவள் சிந்தித்து கொண்டே இருந்தாள். என்னடி, என்ன ஒரே யோசனையா இருக்க என்று கயல் வந்து கேட்கவும், என்ன கூப்பிட்டாரு, என்னுடைய பேர் என்னன்னு கேட்டாரு, ஆனா எதுவுமே சொல்லாம போயிட்டாரே என்று சொல்லவும், சரி வா, உன்னுடைய பேர் என்னவென்று கேட்பதற்காக கூப்பிட்டு இருப்பாரு, இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காதவா போகலாம் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு மாலை வேலை முடிந்து மூவருமே அவர்கள் வீட்டிற்கு செல்வதற்கு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு பஸ்ஸுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வருண் அந்த வழியாக காரில் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த கார் சிக்னலில் நிற்கவும் சக்தியை பார்த்து விட்டான். சக்தியை பார்க்கவுமே வருணுக்கு சக்தியை பார்த்து கொண்டே இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. உடனே சக்தியும் நம் வருணை பார்க்கவும் இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். தவிர இருவரும் ஒன்றுமே பேசவில்லை. இருவரும் மனதிலும் என்ன ஓடுகிறது என்று அந்த நேரத்தில் தெரியாமல் மாறி மாறி இருவரும் பார்த்து கொண்டார்கள். உடனே சக்தி, கயல் அங்க பாரு என்று அவள் சொல்லவும் அந்த வண்டியில் வருண் இருப்பதை பார்த்து, ஆமா, நம்ம சாரு மாதிரி இருக்கு, அவர் என்ன இங்கேயே பார்த்துட்டு இருக்காரு, இங்கேயே பார்க்கவில்லை, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்று கயல் சொல்லவும், ஆமாண்டி, அவரு என்ன அப்படி பார்க்கிறார் என்று தெரியவில்லை, எனக்கு அவர் பார்க்க எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று சொல்லி அப்படியே கயலின் பின்னால் போய் அவள் நின்று கொண்டாள். உடனே அவள் பின்னால் போய் நின்று விட்டாள் என்பதை புரிந்து கொண்ட வருண் தன் கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவன் வேறு பக்கம் திருப்பிக் கொண்டதை நினைத்து சக்தி மறுபடியும் முன்னால் வந்து நிற்கவும் மறுபடியும் வருணின் கண்கள் சக்தியை அலைமோதி கொண்டிருந்தது. இவர்கள் இருவரும் எதற்காக பார்க்கிறார்கள், இவர்களுக்குள் காதல் ஏற்படுமா என்று தெரியாமலேயே இருந்தது. பிறகு அவர்களுக்கு வரவேண்டிய பஸ் வந்துவிட்டது. அந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து அவர்கள் சென்று விடவும் வருணுக்கு அந்த பஸ்ஸையே பார்த்து கொண்டே சென்றான். இப்படியே அவன் சக்தியை பார்த்து கொண்டு அவளை ரசித்து கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லவும் தன்னுடைய பேக்கை சோபாவில் போட்டுவிட்டு அவன் அறையின் கதவை திறந்து கொண்டு அப்படியே சென்றான். அம்மா வருண் என்று கூப்பிட்டது கூட அவன் காதில் விழாமல் இருக்கவும் அவன் அப்படியே அறைக்கு சென்று அப்படியே கட்டிலில் அமர்ந்தான். அம்மா அறைக்கு வந்து, என்ன வருண், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, என்னாச்சு என்று கேட்கவும் உடனே வருண், தெரியலம்மா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல என்று அவன் சொல்லவும், என்னடா, என்ன ஏதோ மாதிரி இருக்க, ஏதோ உடம்பு எதுவும் சரியில்லையா என்று கேட்கவும், இல்லம்மா என்று அவன் சொல்லிவிட்டு, எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் படுத்துக்கிறேம்மா, ரெஸ்ட் எடுக்கட்டுமா என்று சொல்லவும், சரி, நீ கொஞ்சம் படுத்துக்கோ, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா அறையை விட்டு சென்று விட்டாள். அறையை விட்டு சென்றவுடனே நாராயணன் ஹாலுக்கு வரவும், என்ன சுமதி, வருண் வந்துட்டானா என்று கேட்கவும், வருண் வந்துட்டான், ஆனா அவன் வரும்போது ஏதோ சிந்தனை செய்து கொண்டே வந்தான், என்னன்னு போய் கேட்டதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டான், கொஞ்சம் ஓய்வெடுக்கிறேன்னு சொல்லி இருக்கான், அதனால நீ படுன்னு நான் அப்புறமா வந்து பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு வந்துட்டேன். என்னவா இருக்குங்க என்று சுமதி கேட்கவும், தெரியலையே, உன் மகன் வாயை திறந்து சொன்னாதான் தெரியும், சரி விடு, அவனே வந்து சொல்லுவான் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே அவர்கள் வருணை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு ஹாஸ்டலுக்கு சென்ற சக்தி வருண் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்ததை நினைத்து அவள் ஒரே சிந்தனையில் இருந்தாள். எதற்காக இவர் தன்னை இப்படி பார்க்கிறார் என்று தெரியாமல் அவள் முழித்து கொண்டிருந்த பிறகு, இதே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பைத்தியம்தான் பிடிக்கும்,
எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டு அன்று இரவு உணவு சாப்பிட்டு விட்டு அவள் ஒரே குழப்பத்தில் உறங்கினாள்.